அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிந்தைக்கு விருந்தூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் நேசன் எஸ்டி நாதன், ஸ்காப்ரோ, கனடாவில் இருந்து. இன்றைய சிந்தைக்கு விருந்தாக ஒரு விஞ்ஞான கண்ணோட்டம். நமது உடல்களுக்கு ஏற்படும் நோய்களுக்கு அடிப்படை காரணம் சில விஷ கிருமிகள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது பாக்டீரியாவாக இருக்கலாம் அல்லது வைரஸாக இருக்கலாம். அதுபோல் இந்த பூமி என்ற உயிருள்ள கோள், அதாவது உயிருள்ள அதுவும் ஒரு உடல் போன்றுதான், அதற்கும் பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அந்த பாதிப்பின் விளைவாக பூமி அதிர்ச்சிகள், வெப்ப உயர்வு, அதிக மழை மற்றும் புயல் காற்று என்று பலவிதமான பாதிப்புகள் இந்த பூமிக்கும் வருகிறது. இப்போ இதற்கு காரணமான விஷக்கிருமிகள் யார்? மனிதனா? இதற்கு காரணமான விஷக்கிருமிகள் யார்? மனிதனா என்ற ஒரு கேள்வியோடு இன்றைய பதிவை பார்ப்போம். உண்மையில் இந்த பூமிக்கு நடக்கும் பாதிப்புகளில் முக்கிய பங்கு யாருக்கு உண்டு என்பது ஒரு கேள்வி. பூமியின் இயற்கை சூழலை பாதிப்படைய செய்பவன் மனிதன்தான் அதிக பங்கு வகிப்பதாக கருதக்கூடியதாக இருக்கிறது. மனிதனின் செயல்பாடுகள் இயற்கையின் சூழலை பாதிப்படைய செய்கின்றன. பெரும்பாலும் அந்த பாதிப்புகளாக அவன் செய்யும் சில அறியாமையின் செயல்பாடுகள் என்று கூட கூறலாம். உதாரணமாக காடுகளை தனது தேவைகளுக்காக அழித்தல், மற்றது புதை படிவமான எரிபொருட்களை எடுத்து அதனை எரிக்கும்போது பெட்ரோல், நிலக்கரி போன்ற வகைகள் வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடு மற்றது மீதேன் போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் என்று சொல்லப்படும். இதை விட அவன் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பயன்பாட்டாலும் இந்த தொழிற்சாலைகளில் வெளியேற்றப்படும் வாயுக்கள், முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு, மீதேன் போன்ற வாயுக்களினால் இந்த பூமியின் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பது உண்மையான ஒரு விஷயம். அப்போ இந்த மனிதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்க வேண்டுமாக இருந்தால், தடுக்க முதல் இவன் செய்யும் மேலும் பல செயல்களினால் நிலத்தடி நீர் குறைந்து போகிறது, மற்றது பல்லுயிர் பெருக்கம் இழப்பு ஏற்படுகிறது, மற்றது சில உயிர்கள் இனங்கள் இல்லாமலே போய்விடுகிறது, மற்றது இதன் மூலம் கடல் மட்டத்தில் உயர்வு ஏற்படுகிறது. இதனால் கடல் மட்டம் தரையை நோக்கி வந்து அழிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இப்படி பலவிதமான செயல்கள் பூமிக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் இந்த மனிதனின் செயற்பாடுகள் என்பது விஞ்ஞான ரீதியாக சொல்லப்படுகிறது. அப்போ இவற்றை தடுக்க முடியுமா என்றால் தடுக்க முடியும். ஆனால் மனித இனம் ஒட்டுமொத்தமாக இந்த பூமியில் வாழும் பல நாடுகளும் ஒன்று சேர்ந்து இதை தடுக்க முடியும் என்றது ஒரு கருத்தாக இருக்கிறது. அப்படி தடுக்க வேணுமா இருந்தால் முதல் என்ன நடக்கணும்? பசுமை உண்டாக்க வேணும், மரங்களை நடுதல் வேணும். மரங்களை அதிகம் அழிக்கக்கூடாது. ஒரு மரம் வெட்டினால் ஒரு 100 மரத்துக்கு மேலேயாவது நட வேணும். மற்றது எரிசக்திக்கு பூமியில் புதைந்திருக்கும் படிவங்களை எடுத்து எரித்து சூழலை மாசுபடுத்தாமல் என்ன மாற்று சக்தியாக சூரிய ஒளி, காற்று என்பவற்றை பயன்படுத்த வேணும். இப்போ பயன்படுத்துகிறார்கள் தான் விஞ்ஞான ரீதியாக காற்று மற்றது சூரிய சக்தியெல்லாம் பயன்படுத்தப்பட்டாலும் அதிக அளவில் எல்லா துறைகளிலும் இந்த சூரிய சக்தியையும் காற்று சக்தியையும் ஊக்குவித்தல் வேணும். இப்படி ஊக்குவிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு மற்றது மீதேன் போன்ற பசுமை இல்லை கிரீன் ஹவுஸ்ன்னு சொல்வார்கள், அந்த வாயுக்கள் வெளியேறாது. அப்படி வெளியேறாவிட்டால் வளிமண்டலம் மாசு அடைவதற்கு சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருக்கும். அப்போ இந்த பூமி என்பது ஏன் உண்மையில் வெப்பம் அடைகிறது? பூமி வெப்பம் அடைகிறது. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த பாரிஸில், பிரான்ஸில் எத்தனையோ மக்கள் இருந்தார்கள். வேறு இடங்களிலும் பூமி வெப்பநிலை உயர்கிறது. அப்போ இந்த வெப்பம் என்பது ஏன் உயர்கிறது என்றது ஒரு கேள்வி. இப்போ பூமியை சுற்றி வளிமண்டலம் இருக்கிறது. இந்த வெப்பம் பூமியின் தரைப்பரப்புக்கு எப்படி எங்கே இருந்து வருது? சூரியோட கதிர்வீச்சு மூலம் வெப்பம் தரையை வந்து அடைகிறது. அப்படி தரையில் வந்து அடையும் போது தரையில் அந்த வெப்பத்தின் ஒரு பகுதி உறிஞ்சப்பட்டு அதில் வெப்ப சக்தியாக மாறுகிறது. மிகுதி தெறிக்கப்படும் போது அது மீண்டும் இந்த வளிமண்டலத்தை தாண்டி வெளிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த அண்டவெளிக்கு திரும்பி செல்கிறது, விண்வெளிக்கு திரும்பி செல்கிறது. அப்படி திரும்பி செல்லும் பெரும்பாலான வெப்ப கதிர்களை
திரும்பி வெளியே விண்வெளிக்கு செல்ல விடாமல் தடுப்பது இந்த காற்று மண்டலத்தில் அதிகரிக்கும் கார்பன் டை ஆக்சைடும் மீதேன் போன்ற இந்த பசுமை இல்ல வாயுக்கள். அப்போ இவை என்ன நடக்கும், பூமியை சுற்றி அந்த வளிமண்டலத்தில் நிறைய சேரும்போது கதிர்வீச்சு மூலம் பூமியை வந்து அடைந்த வெப்பக்கதிர்கள் மீண்டும் திரிப்படைந்து விண்வெளிக்கு செல்ல முடியாமல் சிறைப்படுத்தப்படுகிறது. பூமியை சுற்றி அந்த வளிமண்டலத்துக்குள்ளே சிறைப்படுத்தப்படுகிறது. சிறைப்படுத்தப்படும் போது பூமியின் வெப்பநிலை உயர்கிறது. எப்படின்னு சொன்னால், நாங்கள் குளிர்காலத்தில் பெட்ஷீட்டை நல்லா இழுத்து மூடிக்கொண்டு நாங்கள் படுத்தா என்ன நடக்கும், எங்களோட உடம்பு சூழலும் குளிராது. அதே போல் அப்போ அது என்ன நடக்கும், உண்மையில் அந்த பெட்ஷீட்டால் போர்க்கைக்கு எங்களோட உடம்புலேருந்து வெளியேற வெப்பம் வெளியில் போக விடாமல், அந்த பெட்ஷீட் போக விடாமல் தடுத்து நிற்கிறதால உடலை சுற்றி வெப்பநிலை கூடுகிறது. அப்போ இதை போல் தான் பூமியிலும் இந்த கார்பன் டை ஆக்சைடு மீதேன் போன்ற வாயுக்கள், இந்த பசுமை இல்ல வாயுக்கள் அதிகளவு விடப்படுவதனால் இந்த எரிபொருட்கள் பாவித்தல், மற்றது காடுகளை அழித்தல், மற்றது பெட்ரோல் டீசல் போன்ற அந்த எண்ணெய் நிலக்கரி போன்றவற்றை பயன்படுத்த வெளியிடுற வாயுக்கள் எல்லாம் வளிமண்டலத்தில் நிறையக்கு அவை ஒரு படியாக பூமியை சுற்றி இருக்கிறார்கள். ஒரு பெட்ஷீட் மாதிரி, ஒரு கம்பளம் மாதிரி பூமியை சுற்றி நிற்கும். அப்போ உடலில் பட்ட வெப்பம் வெளியில் போகாமல் எப்படி நாங்கள் பிளாங்கெட்டுக்குள்ளே எங்களுக்கு சூடாக நாங்கள் குளிராமல் இருக்கிறோமோ, அதே போல் இந்த பூமியை சுற்றியும் ஒரு கம்பளம், அதாவது பசுமை இல்லை வாயுக்களுடைய கம்பளம் போர்வை மாதிரி பூமியை சுற்றி ஒரு போர்வை உண்டாக்கப்படுகிறது. இதன் மூலம் வெப்பம் வெளியேறாமல் பூமியின் வெப்பநிலை அதிகரிக்கிறது. அப்போ இந்த வெப்பநிலை அதிகரிப்பதனால் என்ன நடக்கப் போகிறது என்றால், கடல் மட்டம் கூடும், பெரிய பனிக்கட்டி பாறைகள்லாம் உருகும். அப்போ நீர்மட்டம் கூடக்க அழிவுகள் வர்றதுக்கு சாத்தியம் இருக்குது. அப்போ இது கருத்து என்று கேட்டாலும், இந்த பூமி வெப்பம் அடைவதற்கு என்ன காரணம் என்றால் இங்கே ஏற்படும் பாதிப்பு. இது எங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுறது மாதிரி தான் இந்த பாதிப்பு. இப்போ நாங்கள் எங்களோட உடம்புலேயும் காய்ச்சல் வருது. இந்த காய்ச்சல் வர்றதுக்கு காரணம் உண்மையில் எங்களோட உடம்பிலும் தகாத உடலுக்கு வேண்டாத கிருமிகள், வைரஸ் அல்லது பாக்டீரியா போன்றவை உடலுக்குள்ள போய் அதில் நல்ல கிருமிகளும் இருக்கிறது, கெட்ட கிருமிகளும் இருக்குது. எங்களுக்கு அவசியமான கிருமிகள் கூட இருக்குது. உதாரணமாக குடலில் செல்லுலோஸ் சமிபாடு நடப்பதற்கு அந்த செல்லுலோஸ் பை, குடல் வளரி என்ற ஒரு பகுதி இருக்குது, சிறுங்குடல் பெருங்குடல் இணைப்பில் ஒரு பை இருக்குது. அந்த பையுக்குள்ள கல் என்றையும் போதுதான் அப்பெண்டிக்ஸ் என்ற ஒரு நோய் வந்து அதை வெட்டி எடுக்கிறார்கள். ஆனால் அது தாவரங்களை மட்டும் உண்ணும் உணவுகளுக்கு தான் அது நல்ல விருத்தி அடைய இருக்கும். மனிதனில் அந்த குடல் வளரி ஒடுக்கப்பட்டு விட்டது. எனவே சில நல்ல பாக்டீரியாக்களும் தேவை எங்களுக்கு. அப்போ கெட்ட பாக்டீரியாக்களும் இருக்குது. அதே மாதிரி இந்த உலகத்திலும் இந்த பூமியில் வெப்பநிலை உயர்வதும் ஒரு எங்களுக்கு உடம்பில் எங்களோட உடம்பில் காய்ச்சல் ஏற்படுற என்ன, அந்த கிருமிகள் எதிர்ப்பு சக்தி கூடி அந்த குருதி சிறுதுணைக்கள் பைப் பண்ணைக்கு ஏற்படுற வெப்ப வெளிப்பாடு தான் காய்ச்சல். அதே மாதிரி இந்த பூமியிலும் மனிதனோட விஷக்கிருமி மாதிரி எல்லா மனிதர்களிலும் விஷக்கிருமிகள் போல் இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளால், இந்த வல்லர்கள் செய்யும் கேவலங்களால் அதிர்வுகள் ஏற்பட்டு இந்த பாதிப்பு ஏற்படும் போது அதை மறுசீர் செய்யவே பூமி வெப்பம் அடைகிறது. அப்போ எப்படி உயிருள்ள உடலுக்கு தனது உடலுக்கு ஒரு சிறு காயம் ஏற்பட்டால் தானாக ஆறும். சில போல் நாங்கள் மருந்து கட்டாவிட்டாலும் அது அயர் போட்டு ஆறுவது போல் தன்னைத்தானே மறுசீர் அமைக்கும் உடல் போல பூமியின் தன்னைத்தானே மறுசீர் அமைப்பதற்காகத்தான் பூமி அதிர்வுகள், கடல் கொந்தளிப்பு மற்றும் இந்த வெப்பம் உயர்வு, மழை, புயல் போன்ற நிலைப்பாடுகள் ஏற்படுகிறது. அப்போ இந்த நிலைப்பாடுகள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணியாக இருப்பது மனிதன் என்ற கிருமி தான். இந்த மனிதன் என்ற கிருமியில் விஷக்கிருமிகள் தான் காரணம். அதாவது எதிர்காலத்தை சிந்திக்காமல் யுத்த முகங்களால் இந்த பூமியில் ஏற்படுத்தும் பாதிப்பால் அந்த பாதிப்பை எதிர்த்து செயல்படும் ஒரு விளைவாகத்தான் பூமியில் ஏற்படும் அனர்த்தங்கள் என்று சொல்லப்படுகிறது. விஞ்ஞான ரீதியாக அப்படித்தான் கருதலாம். அதே நேரத்தில் இந்த பூமியில் ஏற்படும் வெப்பம் என்பது கதிர்வீச்சு மூலம் பூமிக்கு வந்து அதில் உள்ள துணிக்கைகள் மற்றது அணுக்கள் அதிரும். அதாவது கதிர்வீச்சாக வரும் அந்த வெப்பம் பிறகு அதிர்வு சக்தியாக, இயக்க சக்தியாக அணுக்களும் மூலக்கூறுகளும் அதிகரிக்கும் போது அது வெப்ப சக்தியாக நமக்கு உணரப்படுகிறது. எனவே இவ்வாறு இந்த வெப்பம் போன்று பல இடர்கள் இந்த விஞ்ஞான கருத்தில் நான் உங்களுக்கு எடுத்து வரப்போகிறேன். எனவே பூமியில் ஏற்படும் அனர்த்தங்கள் ஒரு மறுசீர் அமைப்பு செய்வதற்காக பூமி ஏற்படுத்தும் ஒரு விளைவு என்பதுதான் உண்மை. இதன் தொடரை அடுத்த பாகத்தில் பார்ப்போம்.
மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நேசன் எஸ்டி நாதன். நன்றி.